Praise the Lord. Hallelujah. Very good morning. You're most welcome to the Covenant of the Day. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும் கிருபை நிறைந்தவரும் பெரியவருமாய் இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராய் இருந்து உங்களை வழி நடத்தி அவர் எல்லா கிருபினாலும் தயவினாலும் உங்களை தாங்குவார். கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரி, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் நன்றாக அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாழ முடியும். சரிங்களா? ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லிட்டு வர்றாரு. எப்படி ஜனங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, குறிப்பா அந்த யூத ஜனங்கள். ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்து கடவுள் ராஜ்யத்தை அவர்கள் மூலம் இந்த உலகத்துக்கு கொடுக்க நினைத்தார். ஆனால் அவர்கள் சுயநலமாகவே அதை கருதினார்கள். இப்ப அந்த கதையின் மூலம் அந்த எஜமான் மகனை அனுப்புகிறார்கள். ஆனா அந்த குமாரனை அடித்து கொலை செய்வதாக அந்த கதையிலே வருகிறது, வாமியிலே சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு உண்மையை சொல்லுகிறார். உண்மை என்ன அது ஒரு செய்தியை சொல்லுது. அதுதான் நீங்க நம்ம பார்க்க போறோம். அது மார்க் 12:10 Mark 12:10. And today is 20th January 2026, Tuesday. Hallelujah. Have you not even read this scripture? The stone which the builders rejected has become the chief cornerstone. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஹல்லேலூயா. தேவையில்லை என்று ஒதுக்கினவர்கள் அந்த கல்லுதான் கட்டடத்திற்கு become a cornerstone, மூளைக்கல்லாக, முக்கியமான ஒரு கல்லாக, தூணாக மாறியது. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? இவரை கொலை செய்து இவரை அப்புறப்படுத்தி விடுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் எதை நினைத்து தள்ளினார்களோ அதுதான் அவர்களுக்கு ரட்சிப்பின் ஜீவ வழியாக மாறியது. Hallelujah. Which they thought, the useless stone that became a cornerstone. That cornerstone is our Lord Jesus Christ, become a savior of the world. அருமையானவர்களே, ஆண்டவரை திட்டத்தை நீ அறிந்து கொள்வாயானால் அலட்சியப்படுத்த மாட்டாய். அலட்சியப்படுத்தாமல் என்ன செய்வ? ஆண்டவருக்கு பயந்து வாழ்வேன். அது அறியாமல் இருக்கும்போது ஒரு அலட்சியம் உனக்கு வந்துவிடும். அதனால மீறுதல்கள் வந்துவிடும். அருமையானவர்களே, மீறுதல் வரும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபையை இழந்து போவாய். ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை புரிந்து, ஆண்டவருடைய சத்தியங்களை உணர்ந்து நாம் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் நன்மையாலே உங்களை முடிசூட்டும். ஒரு மாற்றம் வேண்டுமா? நமக்குள்ளே ஒரு எழுப்புதல், சிந்தனைக்குள்ளே ஒரு 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 ரினியூவிங் ஆஃப் மைண்ட், நம்முடைய சிந்தனைக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் வசனங்களை நீங்கள் புரிந்து உங்களை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமா ஆவியானவர் கிரியை செய்வார். You have to surrender yourself. You have to know your mistake. You have to examine yourself. உன்னுடைய குறைகள், உன்னுடைய பலகீனம் உனக்கு தெரிய வேண்டும். தெரிஞ்சு நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க, ஆண்டவர் அவருக்கு பலமாய் மாறுவார். உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த உலகம் எதை ஒதுக்குகிறதோ அதைத்தான் நீ மேன்மைப்படுத்துகிறேன். எது இந்த உலகம் தாழ்மைப்படுத்துகிறதோ அதைத்தான் உயர்த்துகிறேன் என்பதை நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, நீதான் ரட்சகர். நீரே இந்த உலகத்தின் நாமங்களிலே உயர்வான நாமம் என்பதை நாங்கள் உணர்வோம். இன்றைக்கு ஆண்டவரே, உடைய வசனங்களை புரிந்து கொள்ள, உடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள ஆவியானவரே உதவி செய்யுங்க என்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு இந்த விசேஷமான ஞானத்தை, கிருபையை கொடுங்க. ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. துதிகான மகிமை உண்டாகட்டும். உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் கெட்டு போகாமல், வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே, ஒரு நாமத்திலே அவன் வாழ்க்கையிலே ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் மேலே அன்பா இருக்கிறாரு, உன்னை நேசிக்கிறாரு. இப்ப நீ வசனத்தை படிங்க, தியானம் பண்ணுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கற்றது கைமண்ணளவு. படிங்க, தியானிங்க, ஆவியானவரிடத்தில்.
Take care. God bless.